கண்டிப்பா ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா ஏன்னா இன்னைக்கு திருப்பியும் ஏதாவது நடந்ததுன்னு சொன்னா இந்த டிஎம்கே கவர்மெண்ட் மேல இன்னும் அதிகமான சேறு வாரி இறைக்கப்படும். அதிகமான அவதூறுகள் பேசுவோம். அவதூறு இல்ல, அதிகமா அந்த அந்த அவங்க டிஎம்கேனுடைய பெயருக்கே ஒரு களங்கம் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறதுனால அவங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லபடியா முடியட்டும் ஜாமி, நம்ம எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாம தப்பிச்சுக்கலாம், எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாமல் இந்த நிகழ்ச்சி நடக்கட்டும் அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு விஜயை வளர்த்து விட ஆசை இல்லை. திருப்பியும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னா இந்த ஆட்சி இருக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம் வந்துடும். பிளஸ் விஜய் ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாகி விடுவார். அதைத்தான் டிஎம்கே ஸ்டாப் பண்ண முயற்சிக்குது. அதனால எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் 27ஆம் தேதி ரொம்ப அமோகமா மகாபலிபுரத்துல இந்த சம்பவம் நடக்கும்.